அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் வாரமாக இந்த பண்பாட்டு பயண நூல் அந்த ஆய்வு குழுமத்தின் எல்லாரும் சேர்ந்து அதை படித்து அதை உள் உணர்ந்து ஆராய்ந்து பார்க்கும் ஒரு திட்டமாக தொடங்குகிறது. எல்லாருக்கும் வணக்கம். வரவேற்புரை திரு அரசு செல்லையா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சுபத்ரா சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தின் 17 அத்தியாயங்களையும் 17 பேர் பேசுற நிகழ்ச்சிக்கு இன்று துவக்கம், முதல் பேச்சு. இது பத்தி எல்லாருக்கும் நமக்கு இந்த புத்தகத்தை தெரியும். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் இதுல கலந்திருக்காரு. அவரோட நெருங்கிய பலர் பழகினவங்க தான் இங்க இருக்கிறவங்க. இது புத்தகம் ஆய்வு ரீதியில எழுதப்பட்டது. இது இந்தியா பூராவும் இவர் பயணிச்சு 30 ஆண்டு காலம் சேமித்து வைத்த தரவுகளோட இந்த புத்தகம் பதிப்பு கேட்டப்பட்டு பல இடங்களும் படிக்கப்படுகிறது. இதுல இந்த படிப்பு ஓட்டத்துல இது பல நமக்கு கிளைகளாக பிரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆர்கியாலஜி, லிங்குவிஸ்டிக்ஸ், ஹிஸ்டரி, ஜெனட்டிக்ஸ், இது மாதிரிலாம் நீங்க இந்த 17 சாப்டரும் படிக்கலனாலும் இப்போ தொடர்ந்து வந்தா உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்க முடியும். வள்ளுவர் கல்வியில அதிகாரத்துல சொல்றாரு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்றாரு. அதாவது படிக்கிறவனுக்கு எல்லா ஊரும் தமூர் தான், எல்லா நாடும் தன்னாடு தான். ஆக ஏன் கடைசி வரைக்கும் படிக்காம எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கேட்கிறாரு. அது மாதிரி 3 கருத்தை வலியுறுத்துது. உலகம் பூரா தமிழர்கள் இன்னைக்கு பரவி இருக்கிறோம். இங்கேயும் பல நாடுகள்ல பல டைம் ஜோன்ல இருந்து கலந்துக்கிறவங்க இருக்காங்க. அது கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாலகிருஷ்ணன் அவர்களே படிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டும் கூட்டங்கள் கலந்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பது போல எல்லாரும் இருக்கணும். அது பேராசிரியர்கள் இதுல இருக்கிறாங்க, பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால நீங்க இந்த முதல் கூட்டத்துக்கு வந்த மாதிரியே பல கடைசி வரைக்கும் கூட்டங்களுக்கு வரணும். குறிப்பா இந்த 17 சாப்டர்ல பெண்கள் அதிகமாக, ஆண்களை பெண்கள் அதிகமாக கலந்துக்கிறாங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அதுல பல பேர் இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இந்த குழுமத்துல இதுக்காக ஒரு தன்னார்வலராக பணிபுரியவங்க பல பேர் பணிபுரிகிறாங்க. ஆரம்பார் ரோஜா முத்தியா ரிசர்ச் லைப்ரரியில இருந்து சுந்தர் கணேசனுடைய உழைப்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதை தொடர்ந்து படித்து இந்த 17 வாரமும் இந்த முதல் வாரம் வந்த மாதிரி எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிட்டு உங்களை மீண்டும் வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா, வெகு சிறப்பு, ரொம்ப நன்றி. இந்த ஆய்வு கூட்டத்திற்கு இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸும் நம்முடைய இருக்கிறார் என்பது மிகவும் ஒரு சிறப்பு நம்ம எல்லாத்துக்குமே. அதை சொல்லி இன்னைக்கு முதல் பேச்சை தொடங்கலாம். இன்று முதல் துவங்க இருக்கும் பண்பாட்டு பயண நூல் சொற்பொழிவில் முதலாவதாக பேச வருபவர் திரு மணிவண்ணன். தன்னை ஒரு கணியன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளும் இவர் அழகப்பர் தொழில்நுட்ப கல்லூரியில் வேதியியற் பொறியியலில் பட்டம் பெற்ற பின்னர் அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் கிளார்க்சன் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றார். அமெரிக்காவின் சிமான்டெக், 3Com, அவயா போன்ற பெரு நிறுவனங்களில் பணியாற்றியவர். 2007 சென்னையில் சிமான்டெக் நிறுவனம் ஒரு கிளை தொடங்கிய போது அதன் நுகர்வோர் கிளைக்கான நார்டன் செயலிகளுக்கான குழுவுக்கு தலைமை தாங்க இந்தியா திரும்பினார். 3 பேர் கொண்டிருந்த அந்த கிளையை 800 பேருக்கும் மேலாக வளர்த்து பல செயலிகளை சென்னையிலிருந்து ஆக்குவதில் வெற்றி கண்டார். தற்போது செய்யறிவு பாதுகாப்பு நெறிகளை ஆய்வதற்காக ஐகாப்பு என்ற நிறுவனத்தை நிறுவியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாய் உலகெங்கும் கணினி தமிழை பரப்பி வந்திருக்கிறார். இவரது கணினி தமிழின் தொண்டினை பாராட்டி கனடாவில் இருக்கும் இலக்கிய தோட்டம் என்ற அமைப்பு
2014 ஜூன் மாதம் டொராண்டோ நகரில் இவருக்கு சுந்தர் ராமசுவாமி தமிழ் கணிமை விருது வழங்கி போற்றியது. சான் பிரான்சிஸ்கோ தமிழ் மன்றத்தில் 2 முறை தலைவராக இருந்த இவர் கலிபோர்னியாவிலிருந்து வெளிவரும் தென்றல் இதழில் ஆசிரியராக 2002 முதல் 2005 வரை பணியாற்றியுள்ளார். இவரது கருத்துக்களை BBC தமிழோசை, சிங்கப்பூர் ஒலி மற்றும் நீயா நானா நிகழ்ச்சிகளில் அவ்வப்போது காணலாம். தமிழ் இணையத்தின் முன்னோடிகளில் ஒருவரான திரு மணிவண்ணன் இன்று முதல் அத்தியாயமான வந்த தடம், மனித பயணத்தின் தொடக்கம் என்பதனை வாசித்து ஆழமாக சிந்தித்து நம்மிடையே விளக்க உள்ளார். இப்போது திரு மணி அவர்களை அவர்களின் சிறப்பான உரையை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் சுபத்ரா, அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தை படிப்பது எனக்கு ஒரு வியப்பளித்தது. ஏனென்றால் வழக்கமாக தமிழை கற்றவர்கள், தமிழறிஞர்கள் குமரிக்கண்டம், லெமோரியா என்று அந்த பழைய அறிவியலையே தாங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை பலவித கண்ணோட்டத்தில் அணுகியிருக்கிறார். அறிவியலில் தொடங்கி பல்வேறு துறைகளில் என்னென்ன ஆய்வுகள் இருக்கோ அனைத்தையும் கலந்து பார்த்து முறையாக தன் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதுதான் இப்படித்தான் நடந்தது என்று அவர் சொல்வதில்லை. இப்படி நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை தன்னுடைய தரவுகள் மூலம் காட்டுகிறார். அதற்கப்புறம் நாம் அதை படித்து கொண்டு ஏற்பதோ அல்லது அதற்கு மேல் கேள்விகளை கேட்பதோ மறுப்பதோ நம்முடைய விருப்பம். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இது எந்த அளவுக்கு எங்களை முந்தி இருக்கிறது என்றால், இந்த நூலின் பெயரில் அமைக்கப்பட்ட இந்த குழுவில் நாங்கள் இந்த நூலோடு நின்றுவிடவில்லை. பேராசிரியர் செல்லையா, அரசு செல்லையா சொன்னது போல் இதை தொடர்ந்து பல வேறு திறக்குகளில் நாங்கள் வெவ்வேறு நூல்களையும் வெவ்வேறு ஆய்வுகளையும் படிக்க தொடங்கி இருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த நூலின் தாக்கம் எங்கள் மீது இருக்கிறது. அதற்கு திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். வந்த தடம், மனித பயணத்தின் தொடக்கம், இந்த உரையிலிருந்து இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த உரையின் நோக்கம். மனிதர்கள் வேறு ஒன்றும் மரங்கள் அல்ல, கால்களுள்ள நாடோடிகள். தொல்லியல், மாந்தவியல், பருவயியல், கிளைமேட்டாலஜி தரவுகளோடு மரபணுவியல் தரவுகளும் மனிதர்களின் நெடும் பயணத்தை ஆய்வதற்கு துணை புரிகின்றன. இது முக்கியம். மரபணுவியல் தரவுகள் மாந்த தோற்றமும் பரவலும் ஆப்பிரிக்காவிலிருந்து தொடங்கின என்று காட்டுகின்றன. ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு நாடும் தான் உலகின் முதல் மாந்தர்கள், தம்முடைய நிலத்திலிருந்துதான் உலகெங்கும் பண்பாடு பரவியது என்று பல கற்பனைகளை வைத்திருக்கின்றன. ஆனால் நாம் இந்த அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்து மாந்தர்கள் எங்கிருந்து தொடங்கினார்கள், மாந்தர்கள் எப்படி வந்தார்கள், எப்படி பரவினார்கள் என்பதை நாம் இப்பொழுது தரவுகளோடு ஆய்வு செய்ய முடியும். அதைத்தான் இந்த உரை சுட்டி காட்டுகிறது. அதிலும் தற்கால தமிழர்களில் மிக பெரும்பாலோர் சிந்துவெளியின் வழித்தோன்றல்கள் என்று நிறுவுகின்றன இந்த தரவுகள். ஏனென்றால் நமக்கு என்றென்றும் தமிழர்கள் தமிழ்நாட்டிலேயே இருந்தார்கள், தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஆண்டுகள் தமிழர்கள் தமிழ் பேசி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற கற்பிதம் நம்மிடையே இருக்கிறது. அத்தகைய கற்பிதங்களை இத்தகைய தரவுகளில் கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும். இதை ஆங்கிலத்தில் காட்டுகிறேன். Man is not a tree, he has no roots, he has feet, he walks. இந்த மேற்கோளை இந்த நூலிலிருந்து தான் எடுத்தேன். Evidence provided by archaeology, anthropology, climatology and genealogical reconstruction help us understand the migratory patterns of humans. Genealogical reconstruction from available genetic data confirm that modern humans arose in Africa and spread to the rest of the world. They also show that most of the modern Tamils are children of the Indus Valley civilization. This is the summary of this presentation. இந்த புத்தகத்தை படிக்கும்போது இதனுடைய அணிந்துரை, முன்னுரை, அறிமுகம் மூன்றையும் ஆழமாக படித்தேன். அதை பற்றியும் சில குறிப்புகள் சொல்ல வேண்டும் என்பதால் தான் இதையும் சேர்த்திருக்கிறேன். முதல் அத்தியாயத்தில் அடுத்தது தொடங்குகிறேன்.
முன்னிலையிலும் அறிமுகத்திலும் நூலாசிரியர் இதைத்தான் சொல்கிறார். 2 புதிர்கள். சிந்துவெளி பண்பாட்டை கட்டமைத்தவர்கள் யார்? அவர்கள் என்ன மொழிகள் பேசினார்கள்? தொல்லியல் சான்றுகளோடு சேர்ந்த இலக்கியம், வரலாறு என்ன? நமக்கு தொல்லியல் சான்றுகள் கிடைக்கின்றன, ஆனால் அவர்களை பற்றி பிற எதுவுமே நமக்கு தெரியவில்லை. அவர்கள் என்ன மொழி பேசினார்கள் தெரியவில்லை. அவர்களுடைய அடையாளங்கள், அந்த குறியீடுகளை வைத்துக்கொண்டு அது மொழியா மொழி இல்லையா, என்ன மொழி, என்ன இருக்கிறது, அவருடைய வரலாறு என்ன என்பதை பற்றி எதுவுமே சொல்லாத ஒரு ஊமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தொல்லியல் சான்றுகள் சிந்துவெளியில் இருக்கிறது. 2வது புதிர் சங்க இலக்கியம் விளக்கும் தொன்மையான நகர பண்பாட்டுக்கான தொல்லியல் சான்றுகள் தமிழகத்தில் எங்கே? கீழடி ஒரு தொடக்கம், ஆனால் அது விவரிக்கும் தரவுகள் மிக அதிகம். அதை பற்றி கூடுதலாக ஒரு தொல்லியல் சான்றுகள் தேவை. தமிழ் மட்டுமே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று தன் தொன்மையை பறைசாற்றுகிறது. வேறு இந்திய மொழிகளில் இத்தகைய பறைசாற்றல் இல்லை. ஏன்? யாதும் ஊரே யாரும் கேளீர் என்ற இலக்கியம் பல மொழிகளை பேசிய, பல பண்பாடுகளை கொண்ட, பல நாட்டு மக்களுடன் வாழ்ந்த ஒரு நகர பண்பாட்டை கொண்டாடுகிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு அந்த தொன்மையான வரலாற்றை கொண்டிருக்க வேண்டுமே, அதனுடைய தொல்லியல் சான்றுகள் எங்கே? இது திடீரென்று தோன்றியிருக்க முடியாது. இது படிப்படியாக மலர்ந்திருக்க வேண்டும். அதனுடைய தொல்லியல் சான்றுகள் தேவை. திணை சார்ந்த இலக்கியம், நகர பண்பாடு, திரைக்கடலோடும் வணிகம், ஒரு அறப்பார்வை, சமயச்சார்பற்ற கண்ணோட்டம், இது எல்லாம் தமிழர்களுடைய சங்க இலக்கியம் காட்டும் ஒரு தனித்தன்மை. இது வட இந்திய இலக்கியத்தோடும் பண்பாட்டோடும் வேறுபட்டிருக்கிறது. வேதிய பண்பாடு அத்தகைய பண்பாடு அல்ல. அது நகர பண்பாட்டை கொண்டாடுவதில்லை. அது கடல் மீது செல்லாரை பாவம் என்ற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறது. அதனால் ஏன் இந்த வேறுபாடு? சங்கத்தமிழ் காட்டும் பண்பாட்டுக்கு மிக நெருக்கமானது இந்திய பரப்பில், தெற்காசிய பரப்பில் சிந்துவெளி பண்பாடு மட்டுமே. அதனால் அவர் சொல்லுகிறார், 2 புதிர்களும் ஒரே காசின் 2 பக்கங்கள் தான். அதனால்தான் இந்த நூலின் தலைப்பை பண்பாட்டின் பயணம் சிந்துவெளியிலிருந்து வைகைக்கரை வரை. Dr. Nazir, this is for you. I think I already sent you the copy of this. Twin Riddles, the Sangam and the Indus Valley Civilization, those are the subject of the preface and introduction. Tamils are Tamil claim to be the most ancient clan among Indian linguistic communities. Why is it that? And Sangam literature describes a multilingual, multicultural, multinational, cosmopolitan civilization, but it's missing the archaeological evidence for the long development. And its landscape-based literature, urban civilization, maritime trade, ethical outlook are all unique to Tamil in comparison to the rest of North Indian cultures. Only Indus Valley comes close to the Tamil worldview. So the twin riddles are really 2 sides of the same coin, according to the author. மாந்தர்கள் முதல் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு நாடும், மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதை பற்றி பல்வேறு கதைகள் இருக்கின்றன. பெரும்பாலான கதைகள் அவர்களுடைய மத நம்பிக்கைகளிலிருந்து வருவன. ஆனால் தற்காலத்தில் பல அறிவியல் சான்றுகளோடு இதை நாம் அணுக முடியும். இது அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த படிமலர்ச்சி, வளர்ச்சி 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருங்குரங்கர்களாக இருந்த நம் இனம், பேரினம் படிப்படியாக மலர்ந்து தென்குரங்கன் ஹோமோ ஆஸ்ட்ரோலோபிதெகஸ் என்ற ஒரு இனமாக மாறி, அதுதான் முதலாக 2 கால்களில் நடக்க தொடங்கியது. சின்ன மூளையாக இருந்தாலும் அது வளர தொடங்கிவிட்டது. அதற்கு பிறகு வந்தது நிமிர்ந்த மனிதன், ஹோமோ எரெக்டஸ். அதனுடைய மூளை பெரிது. அதுக்கு அவர் என்று சொல்லலாம். அவருக்கு தீயை கண்டுபிடித்து விட்டார், தீயை பயன்படுத்த தெரியும், உலகெங்கும் பரவி இருப்பவர். இந்த நிமிர்ந்த மனிதனின் தடங்கள் நம்முடைய இந்தியாவிலும்
தமிழ்நாட்டில் அத்திரப்பாக்கத்திலும் கிடைத்திருக்கின்றன. அதற்கு அடுத்தது ஹைடல்பெர்கென்சிஸ் என்ற தொல்மாந்தன். இந்த தொல்மாந்தன் அதைவிட நிமிர்ந்த மனிதனை விட கூடுதலான திறன் பெற்றவர். இவர் அதற்கு பிறகு பிரிந்த 3 மனித பேரினங்களின் மூதாதையராக இருக்கலாம் என்பது அறிவியலுடைய கண்ணோட்டம். அந்த 3 பேரினங்களில் முதலானது நியாண்டர்தால் என்ற பேரினம். இது ஐரோப்பாவிலும் ஆசியாவின் சில பகுதிகளிலும் பரவி இருந்தது. இன்னொன்று டெனிசோவன் என்பது, இது கிழக்கு ஆசியா சைபீரியாவில் பறந்திருந்தது. மூன்றாவது பகுத்தறிவுள்ள மாந்தன். அதை இந்த படத்தில் சரியாக காட்டவில்லை. இந்த தற்கால மாந்த இனம் இந்த பகுத்தறிவு மனிதனிடமிருந்து வந்தது. ஆனால் இந்தியாவில் கிடைக்கும் மரபணு தடயங்கள் மூலம் இந்த மாந்த பேரினம் நியாண்டர்தால், டெனிசோவன் என்ற 2 இனங்களுமே நம்முடைய மரபணுக்கள் இருக்கின்றன. இது எப்படி என்பதை அறிவியல் பின்னால் தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். ஆனால் இந்த 3 பேரினங்களும் சேர்ந்துதான் நாம் தற்கால மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இது எப்படி பரவியது என்பதை நாம் தொல்லியல் சான்றுகள் மூலம் பார்த்திருக்கிறோம். இந்த பெருங்கற்காலம் 300,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து அது பரவி ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறது. இந்த 65,000 ஆண்டுகளுக்கு முன்பு அது இந்திய துணைக்கண்டத்தில் நுழைந்திருக்கிறது. இதுதான் இந்த 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து பரவிய அந்த பேரினம்தான் உலகில் இன்று வாழும் ஆப்பிரிக்காவை தவிர்த்து பிற இடங்கள் வாழும் எல்லா மனிதர்களுடைய மூதாதையர். இந்த பேரினம் கடல் கரை வழியாக தென்னிந்தியாவும் அடைந்திருக்கிறது 65,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த படத்தை ஒரு வட இந்திய பெண்மணி போல் காட்டியிருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இதை அந்த சிந்துவெளி நாட்டிய மங்கையை படமாகத்தான் காட்டியிருக்க வேண்டும். என்றால் அவர்தான் இந்த முதல் தாய்க்கு மிக நெருக்கமான மரபணு கொண்டவர். அதற்கப்புறம் வேளாண்மை என்பது கண்டுபிடித்து இந்தியாவில் படிப்படியாக மலர்ந்து அதனுடைய வழித்தோன்றல்கள் நாம் இந்தியாவில் இருக்கிறோம். பிற சான்றுகளோடு நாம் மரபணு சான்றுகள், ஈனியல் ஜெனடிக்ஸ், ஈனியல் சான்றுகளையும் பார்க்கலாம். ஈனியல் சான்றுகளில் இந்த குரோமோசோம் பேர்ஸ் 23 குரோமோசோம் என்பதற்கு மறந்துவிட்டது தமிழ் பெயர். இதில் 22 குரோமோசோம் பேர்ஸ் 2 தாய் தந்தை இருவரிடமும் பெறலாம். ஒன்று பால் அடையாளத்தை காட்டும். அதில் தந்தை வழியில் மட்டுமே ஒரு ஆணுக்கு வரும். அதனால் இந்த தடயங்களை வைத்துக்கொண்டு ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் என்று சொல்கிறார்கள், ஈனியல் குறியீடு, அதை வைத்துக்கொண்டு தனி மாந்தர், ஒரு குழு, இனங்கள், இவற்றின் அடையாளங்கள், பரவல், இவற்றை நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த சான்றுகள் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பழைய டிஎன்ஏ, மிக தொல்மாந்தருடைய மரபணுகளை கண்டுபிடித்து அதை எடுத்து அவற்றை ஆராயும் ஒரு அறிவியல் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் மிகுந்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலம்தான் நாம் இதை மிகவும் துல்லியமாகவே பார்க்க முடிகிறது. இதில் இருந்துதான் நாம் எங்கே எப்பொழுது மாந்த குலம் தோன்றியது, எப்பொழுது அது பரவத் தொடங்கியது, அது எந்த வழியாக வந்தது என்பதை நாம் இந்த தடயங்கள் மூலம் அறிய முடிகிறது. இதில் தாய் வழி கிளை, தந்தை வழி கிளை என்பதை அறிவதற்கு இந்த 2 தடயங்கள் நமக்கு துணை புரிகின்றன. Y குரோமோசோமல் டிஎன்ஏ, இது வழியாக நாம் தந்தை வழி அடையாளத்தை மிக துல்லியமாகவே கணிக்க முடியும். mtDNA என்ற மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, இதன் மூலம் தாய் வழி
கிளையை நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த தாய் வழி கிளை mtDNA எல்லா மரபணுக்களும் பிறழ்கின்றன, திரிகின்றன. அப்படி தெரிவது எத்தனை காலம் ஆகும் என்பதையும் கணித்திருக்கிறார்கள். தாய் வழி வரும் மரபணு அவ்வளவு விரைவில் பிறழ்வதில்லை. 8000 ஆண்டு முதல் 20,000 ஆண்டு வரை அது வெவ்வேறு காலம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் தந்தை வழி கிளை ஒரு 500 முதல் 2000, 2500 ஆண்டுகளுக்குள் அது பிறழ்ந்து விடுகிறது. இந்த பிறழ்ச்சி மூலம் நாம் எந்த சமயத்தில் யார் எந்த முன்னோரிலிருந்து நாம் வந்தோம் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலம்தான் நாம் இன்று உலகில் வாழும் எல்லா மனிதர்களுடைய மூதாதை முதல் தாய் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. அதே போல் எல்லோருடைய தந்தையும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு தந்தை என்பதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி வெவ்வேறு கிளைகளாக நாம் பிரிவதை வைத்துக்கொண்டு நாம் இந்த பிரிவுகள் தான், இந்த பிறழ்ச்சிகள் மூலம்தான் நம்முடைய தன்மைகள் மாறுகின்றன. நம்முடைய கண்ணினுடைய நிறம், நம்முடைய முடியினுடைய நிறம், முடி சுருட்டையா நீண்ட மாதிரி இருக்கிறதா, நாம் குட்டையா உயரமா, நம்மால் இமயத்தில் வாழ முடியுமா, பாலைவனத்தில் வாழ முடியுமா என்பதையெல்லாம் இந்த மரபணு பிறழ்ச்சிகள் அதற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து நாம் தோன்றினோம் என்ற இந்த தரவு மற்ற தரவுகளை காட்டிலும் உறுதியாக இருப்பதால் தான் நாம் லெமூரியா கண்டம் போன்ற கற்பிதங்களை கைவிட வேண்டும் என்பதை காட்டுகிறது. இந்த mtDNA அதில் 3 M, L, M, N என்ற 3 மரபணுக்கள் தான் நமக்கு முக்கியம். அதில் Lக்கு 7 பிரிவுகள் உள்ளன. அந்த 7 பிரிவுகளில் L3 என்ற ஒன்றுதான் முக்கியம். அது மட்டும்தான் உலகில் இருக்கும் எல்லா மாந்தருக்கும் மூதாதையர். அதுதான் ஆப்பிரிக்காவில் இருக்கும் நம்முடைய முதல் தாய். அந்த L3 வழியாகத்தான் மற்றவர்கள் எல்லோரும், அந்த தாயினுடைய கிளைகள் தான் நாம் எல்லோரும். அதே போல் YDNAயும் இங்கிருந்து பிரிகிறது. அதை இந்த படம் விரிவாக காட்டுகிறது. இதன் மூலம்தான் நாம் முதல் தென் இந்தியாவுக்கு வந்த ஒரு தாயை கண்டுபிடித்திருக்கிறோம். அந்த தாயின் பிள்ளைகள் தான் இன்று இந்தியாவில், தெற்காசியாவில் வாழும் கிட்டத்தட்ட எல்லா மாந்தர்களும் அதனுடைய பிள்ளைகள் தான். இந்த கிளைகள் மூலம்தான் நாம் முதல் இந்த படத்தில் காட்டுவது போல் கடற்கரை ஓரமாக பரவி தென்னிந்தியாவுக்கு வந்து சேர்ந்த அந்த முதல் தாய். அதே போல் இங்கு மத்திய கிழக்கு ஆசியாவில் வந்தவர்கள், அவர்கள் வேளாண்மையை கொண்டு வந்து சிந்துவெளியில் சேர்த்தவர்கள். அங்கிருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்று தென்னிந்தியாவில் வாழும் பெரும்பாலான மனிதர்கள். இந்த தரவுகளை இந்த மரபணு ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இதன் மூலம்தான் நாம் இந்தியாவில் வாழும் மனிதர்கள் பண்பாட்டு பரவல் இவையெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கக்கூடும், அவர்களுடைய மொழி எங்கிருந்து பரவி இருக்கக்கூடும் என்பதை நாம் துல்லியமாகவே அடையாளம் காண முடிகிறது. இந்த பறவுகள் மூலம் தென்னிந்தியாவினுடைய கிளை CM130 என்பதை வைத்துக்கொண்டு நம்மால் செய்ய முடிகிறது. இதனுடைய கிளைகள் நாம் இந்தியாவில் உள்ள வந்தவர்களுடைய ஜீனோமிக் மார்க்கர்ஸ் வைத்துக்கொண்டு யாரெல்லாம் இந்தியருடைய மூதாதையர்கள் என்பதை அடையாளம் காண முடிகிறது. இதில் தொல்மாந்தர் இருப்பதிலேயே முதல் இந்தியாவுக்கு வந்தவர்கள் ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன், AASI, அவர்கள்தான் நம்முடைய பழங்குடி மக்களுடைய மூதாதையர்கள். அதற்கு பிறகு மத்திய கிழக்கிலிருந்து வந்து பரவி சிந்துவெளி பண்பாட்டையும் நிறுவி அங்கிருந்து தென்னிந்தியாவுக்கு பெயர்ந்தவர்கள், அவர்களுடைய மரபணுவை ASI என்று சொல்லலாம். ANI என்பது ஸ்டெப் புல்வெளியிலிருந்து இந்தியாவுக்குள் வந்தவர்கள், அவர்கள் வேதிய பண்பாட்டின் மூதாதையர்கள்.
ஆனால் இன்றைய இந்தியர்கள் இவை எல்லாவற்றின் கலப்புகள். இவருடைய விகிதம் வேறாக இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோருமே இந்த 3 மூதாதையர்களின் பிள்ளைகள் தான். இதுவரைக்கும் நாம் சிந்துவெளிக்குள்ளிருந்தே நமக்கு ஒரு தொல்மாந்தர் உடைய மரபணு கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு அருகில் உள்ளவர்கள் அந்த மரபணு நமக்கு கிடைத்திருக்கிறது. இருப்பதிலேயே மிகவும் நெருக்கமானது இந்த ராக்கிகாரி என்ற இடத்தில் கிடைத்திருக்கும் ஒரு தொல்மாந்தருடைய படிமம். அந்த படிமத்திலிருந்து நாம் மரபணுவை ஆராய்ந்து பார்த்ததில் அவர்களுடைய மரபணுவில் இந்த புல்வெளியிலிருந்து வந்த வேதிய பண்பாட்டை, சமஸ்கிருதத்தை இந்தியாவுக்குள் கொண்டு வந்த அந்த மாந்தர்களுடைய மரபணு தடயம் அதில் இல்லை. அதனால் அது மட்டுமல்லாமல் அந்த தடயத்திற்கும் தென்னிந்திய மக்களுக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அதனால் நாம் இந்தியாவில் இன்று வாழும் பலர் சிந்துவெளியின் பிள்ளைகள் தான். அவற்றில் உறுதியாக தென்னிந்தியர்கள் சிந்துவெளியின் பிள்ளைகள் மட்டுமே என்று தெளிவாக தெரிகிறது. அதற்கு இந்த ஆய்வு துணை புரிகிறது. இதுதான் இந்த மரபணு ஆய்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்றைய இந்தியர்களுடைய வெவ்வேறு விகிதம், நாம் யாருடைய பிள்ளைகள், எங்கிருந்து வந்தோம், எப்படி கலந்திருக்கிறோம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு காரணத்தால், சமய காரணமோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் நாம் கலப்பதை நிறுத்திவிட்டோம், சாதிகளாக பிரிந்து விட்டோம், குடிகளாக பிரிந்து விட்டோம். அதனால் அது உறைந்து போயிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு நாம் கலந்துதான் இருந்திருக்கிறோம். அவற்றில் இந்த மரபணு தடயங்கள் மூலம் நமக்கு தெரிவது என்னவென்றால், தென்னிந்தியர்கள் மரபணுக்களில் AASI இந்த இரு குழுக்களுடைய மரபணுவின் எச்சம் மிகுதியாக இருக்கிறது. வட இந்தியாவில் அதில் ANI மிகுதியாகவும் ASI குறைவாகவும் இருக்கிறது. இதனால் நம்முடைய தோற்றம், நம்முடைய பண்பாடு எல்லாமே மாறுகிறது. நம்முடைய மொழிகளும் இந்த மாற்றத்திலிருந்து நாம் ஊகித்துக் கொள்ளலாம். மரபணுவிலிருந்து நமக்கு இது தெளிவாக தெரிய வருகிறது. இந்த நூல் வெளிவந்து 6 ஆண்டு ஆகிறது, 6-7 ஆண்டுகள். இதற்கு அப்புறம் என்னென்ன ஆய்வுகள் நடந்திருக்கின்றன என்று பார்த்தால், ஜீனோம் இந்தியா மைல்ஸ்டோன் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் இந்தியா மிகுதியாக ஆய்வு செய்திருக்கிறது. உலகிலேயே இந்த மரபணு வேறுபாடு இந்தியர்களுக்கிடையே தான் மிகுதியாக இருக்கிறது என்பது நாம் நிறுவியுள்ளோம். அதே போல் நியாண்டர்தால் டெனிசோவன் மரபணு கலப்பு உலகிலேயே இந்தியாவில் தான் கூடுதலாக இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் இருந்து வெளிவந்த மாந்தர்கள் இருந்து. இத்துடன் என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன். நாம் கலந்துரையாடலை தொடங்கலாம். நன்றி திரு மணிவண்ணன் அவர்களே. மிகவும் நுட்பமான செய்திகள் நீங்க சொன்னது எல்லாமே. ஆனா ரொம்ப அழகா இலகுவா அதை தமிழ்ல நீங்க விவரிச்சு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. கலந்துரையாடல் மற்றும் கேள்வி நேரம் இது. இவங்க பேசினதை வச்சு உங்களோட சிந்தனைகளையும் கருத்துக்களையும் இதுல பரிமாறிக்கலாம், இல்ல கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இது கலந்துரையாடல் நேரம். இப்ப வணக்கம் எல்லாருக்கும். நான் அந்த கலந்துரையாடல்லையும் அதை கலந்துக்கிட்டு பேசுறதுக்கு முன்னால இன்னைக்கு மணிவண்ணன் நிகழ்த்திய ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன், வெரி கிராஃபிக்கு. அதை பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் அவளை கொண்டு வந்திருந்தாரு. நம்ம எல்லாரும் கேள்விகள் கேட்டதில் உரையாடலுக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ நம்ம இதில் கலந்துட்டு இருக்கிற ஒருத்தர் விருமாண்டின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பேர் வரும். ஹீ இஸ் பார்ட் ஆஃப் கலந்துட்டுருக்கார். இப்போ தான் அவர்கிட்ட தொலைபேசியில் பேசினேன். நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன்னு. அவர் எல்லாருக்கும் தெரியும், விருமாண்டி ஜெனட்டிக்ஸ் அல்லது விருமாண்டி ஜீன் அப்படின்னு கூகுள் பண்ணாலே அவர் பேர் வரும். பிச்சப்பன் மதுரை யூனிவர்சிட்டியிலேருந்து பண்ணப்ப இவர் ஒன் ஆஃப் தி லிவிங் எக்ஸாம்பிள் இந்த சென்ஸ் தட் ப்ரூவன். அந்த அவர் ஏரியாவில் வேறு யாரும் தான் எடுத்தாலும் அப்படி தான் வந்திருக்கும். அவர் CM130 அதை முத்தரசன் மணிவண்ணன் போனவங்க இன்னும் நல்லா விளக்க முடியும்.
I would like to request Virumandi to appear for a fleet second and present yourself is so. நான் திடீர்னு அவர் பேரை பார்த்தோன்னு உடனே ஃபோன் பண்ணேன். ஏன்டா விருமாண்டி வந்திருக்காங்க, அண்மையில் கூட என்னுடைய அலுவலகத்தில் அவர் சந்திச்சார். அது வந்து இன்னைக்கு டாப்பிக்கில் மணிவண்ணன் பேசினதுனால நம்ம உரைக்கு போகிறதுக்கு முன்னால் விருமாண்டி வந்து ஃபியூ வேர்ட்ஸ் கேட்டுட்டு தொடங்குறதா இதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விருமாண்டி, நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணலாமா? எஸ் சார், எஸ் சார், ப்ளீஸ் நீங்கள் கம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நீங்க என்ன வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். வந்து ஏன்னா உங்களோட புத்தகத்தை தான் நிறைய எங்க வாட்சி இருக்கோம், இன்னும் எங்களால் வாட்சியை முடிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருநெடுக புக்கா இருக்கு வந்து. ஸோ அதோட சுருக்கமா ரொம்ப அழகாக அவர் விவரிச்சாரு. அதுல உங்களை இந்த சந்திப்புல உங்களை பார்க்கறதுல ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. வந்து இந்த ஒரு மனிதர்கள் என்னென்னவோ கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரு தந்தை பிள்ளைகள் என்றத ரொம்ப ஆணித்தரமா அவர் விளக்கியிருக்காரு. வந்து ஏன்னா இன்னைக்கு மதம் ஜாதி என்ன பல வேறுபட்டு இருந்தாலும் நம்ம அனைவரும் ஒரு தாய் தந்தையில் வந்திருக்கோம் அப்படின்ற ரொம்ப சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு. வந்து அது இல்லாம நம்ம வந்து நம்மளோட தொன்மை இந்தியர்கள்னாலே நம்ம பெரிய பாரம்பரியம் இல்லை, அது குறிப்பாக தமிழர்களுக்கு வந்து எந்த வரலாறு இல்லை, நம்மளோட வரலாறு ரொம்ப சுருக்கி ஒரு 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் ரொம்ப சுருக்கி வச்சிருந்தாங்க. ஆனா உங்களை போட்ட அறிஞர்கள் இப்ப சில ஆண்டுகளாக நிறைய நம்மளோட தரவுகளை ரொம்ப வெளிப்படையா கொண்டு வந்திருக்கீங்க. அதற்கு மிக்க நான் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். வந்து ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மாதிரி இந்த தகவலை பங்கேற்றிருக்கு சார். ரொம்ப நன்றி சார். நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது வந்து விருமாண்டி அவர்களை வந்து இப்போ சென்னையில் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அவரை நாங்கள் விருமாண்டின்னு அவர் பேர் தான் அப்பா அம்மா வச்ச பேர். ஆனால் நாங்கள் வந்து அவரை ரொம்ப மகிழ்ச்சியாக செல்லமாக கூப்பிட்றது CM130. என்னுடைய ஃபோனில் கூட அவர் பேர் வந்து விருமாண்டி CM130 தான் பதிவு பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நீங்கள் ரொம்ப நன்றி. ஓகே, ஓகே, தேங்க்யூ. எக்ஸலன்ட் விருமாண்டி, உங்களை ரொம்ப சந்தோஷம். உங்களை நாங்கள் வந்து ஐ திங்க் டிவியில பார்த்தோம்னு நினைக்கிறேன். உங்களை நேர்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையான உரை, ரொம்ப பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஒரு சின்ன கேள்வி வந்து, ஹோமோ சேப்பியன்ஸுக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸ் போதே நெருப்பு மாதிரி ஒரு ஸ்லைட் போட்டிருந்தீங்க. நெருப்பு வந்தது ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியாண்டர்தலன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்ததா, அல்ல அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஏதாவது தடயம் இருக்கா? சொல்லுங்க. தடயம் இருக்கான்னு தெரியாது. நம்முடைய ஆய்வுகள் பத்தி இந்த நிமிர்ந்த மனிதன் ஹோமோ எரெக்டஸ் காலகட்டத்துல நெருப்புகள் இருந்ததுக்கான தடயங்கள் வச்சுட்டு தான் நம்ம ஊகிக்கணும். அதற்கு முன்னாடியே நெருப்பு இருந்திருக்கும், காட்டுத்தீ இருந்திருக்கும். ஆனா அதை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நெருப்பை கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்து இந்த சிக்குமுக்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிக்குமுக்கி கல் அந்த தடயங்களை வச்சுதான் நம்ம வந்து ஊகிக்கிறோம். இவர்களுக்கு கண்டிப்பா இவங்களுக்கு வந்து நெருப்பு பத்தி ஒரு ஆளுமை இருந்திருக்கு, இவங்களுக்கு எப்ப வேணாலும் நெருப்பை கொண்டு வர முடியும். ஏன்னா தொல்மாந்தர்களுக்கு அது நெருப்பு முக்கியமான ஒரு இது. பயந்து கொண்டிருந்த ஒரு இதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு நுட்பமா கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய படிமலர்ச்சி. அந்த மலர்ச்சி நிமிர்ந்த மனிதன் கிட்ட இருந்துதான் வந்திருக்க கூடும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஆய்வு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், நமக்கு தடயம் கிடைச்சா சொல்லலாம். உங்களுடைய கருத்துப்படி ஹோமோ ஜீனஸ்ல உள்ள பல ஸ்பீஷீஸ் இருக்கு, கிட்டத்தட்ட எல்லா ஸ்பீஷீஸுக்கும் நெருப்பு கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு குறைவு. இந்த சிக்குமுக்கிக்கல் அதை வச்சுதான் நம்மள, அதாவது நெருப்பு அவங்க வந்து காட்டுத்தீயிலிருந்து எடுத்து வச்சுக்கிட்டு பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய நுட்பம் வந்து அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கலாம். ஏன்னா நெருப்பை வச்சுக்கிட்டு சமைக்கிறதுக்கு தேவை அவங்களுக்கு. நெருப்பை பார்த்து பயந்துட்டு இருக்கவனுக்கு அந்த நெருப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய நுட்பம். அதே போல விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் போது நெருப்பு மூலம் சமைத்து உண்ணுவதால் அது வந்து எளிதாக அது உண்ண முடியும் அப்படின்றத வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அது நிமிர்ந்த மனிதன் கண்டிப்பா, ஏன்னா அதுக்காகத்தான் நெருப்புடைய கட்டுப்பாடு அவனுக்கு தேவை. அதற்கு முன்னாடி இருந்ததா இல்லையா என்பது ஒரு கேள்வி. இருந்திருக்க வாய்ப்பு குறைவு என்பதுதான் தற்போது இருக்கும் ஆய்வு பற்றி என்னுடைய புரிதல். நன்றி.
Suresh, do you want to talk about this? Like usage of the term sign? Yeah, well, I think there are reasons probably to use it for, because it has been used originally in the original paper. Hey, Mani, thanks, great presentation. Thanks for summarizing, and obviously the slides are amazingly good. Um, yeah, I was just trying to make sure that I think the original ASI ANI dichotomy, as David Drake himself described in his book, was a kind of a political compromise. It really doesn't have any scientific thing. They wanted to say actually the Indians, first Indians or Indian hunter-gatherers for the AASI, what we call. So right now, I think it is probably safer to describe the three different components. The AASI component, that is the hunter-gatherer component of the Indians, and then the former component, the IVC part, which could be a combination of Zagros farmers as well as the AASI of the northwestern region. Then the third is the step component. I think those three components would be safer to be described, where we could say that as the migration happened, the Indus Valley gradient, Indus Valley farmers probably mixed with the AASI hunter-gatherers, and that's what we have. The combination of these three across all South Asia is what we currently see. So the describing ANI and then ancestral ANI, I think is really is not scientifically valid, is what my understanding of the genomics studies. Just leave it at that. What I gather from all of these discussions is that, for a long time we have been talking about, this group is dominant, this is superior, this is more intelligent, all of that nonsense. But what we understand from this research is this: all of us are really children of all these waves of migrants. The gradients may be different, but we cannot distance ourselves from one or the other. We are as much children of the steppe immigrants as the tribals of the islands. So what is interesting from all of this research is how our culture developed over time. Even though modern science indicates that Tamil probably got their civilization and language through Indus Valley, there is also a possibility that Tamil was indeed present even earlier than Indus Valley, maybe at the same time as the Indus Valley, and the AASI is probably as civilized as we possibly could imagine. We don't know. We need to see the evidence for that. As we dig more into South India, when we find evidence of, say, iron making that is that ancient, suddenly we need to reconsider the possibility that perhaps the AASI were much more technologically developed than we imagined. We don't know. Okay, this is an open question, but as of now, I would say that, yeah, probably the civilization and culture and language all came from Indus Valley. And this is something that Mr. Balakrishnan is very clear. Based on the evidence that he had at that time, that was his conclusion. He leaves it open-ended. He doesn't even pronounce any judgment. This is it. We are definitely the children of Indus Valley. No, probably, we are as much a mixture of Indus Valley as we are of the AASI. Yes, Suresh was about to say something. I think go ahead. I totally agree with Mani. I think we need to leave it open. We still need more data, especially we don't have the ancient genomes from India, which exactly. I think until that comes out from all different regions, we probably can't make the final verdict. Go ahead. In fact, actually, Mr. Raj Muttarasan also spoken about it earlier also. Mrs. Suresh Kulichal also, we have, when we organized some such meeting on behalf of International Institute of Tamil Studies, we also had an opportunity to listen to him. The fact remains that, I don't know,
I'm no expert in this field, but let me tell you, in 2019, when I was giving final touch to this book, that the latest study which was available at that time was 2018. David Rich, Vagish Narasimhan, that group, I think that 90 plus scientists did a study. Unfortunately, in India, having, of course, apart from the climatic reasons for inability to get the whatever ancient DNA, I would say that I would go to the level of saying that our own hesitation in going and digging or trying to make a very conscious effort to get the ancient DNA is one of the reason. Even in this particular case, where the Rocky Gadi and other things were being studied, you may recall that it was a negotiated settlement. What I understood, in India, if you want to have access to any DNA material, you have to go through a huge amount of bureaucracy, and there is a system. And then some people are the custodian of the DNA material, and they let the foreign scholars to study it. Finally, it has to go through it. Then this, we all know that it would be very foolish to identify a particular DNA marker with a particular cost in India, or even for a language. These are the language speaker. So then it's a very nebulous, and as I rightly pointed out, it's a politically mixed question. But then what happened, we understood, was that after the scientific paper was appeared, where the Vasant Sinde and Vagish Narasimhan all quoted as the lead authors, and then immediately, hurriedly, a press conference was called very next day, where Vasant Sinde addressed. And he gave somewhat slightly different from the version where he was a signatory to a scientific paper. We were all very much surprised. So then I had an opportunity in 2019 to address a conference where the Vagish Narasimhan was brought online in the Zoom conference like this. Even I asked this very question to Vagish Narasimhan. We got an answer. And then ultimately the AASI has to be introduced because they were coming across certain input, like certain tribes of the South India, for example, Irular and Paliyar, particularly Irular, and also the Nicobar Island certain tribes, which basically tallies with the Australian kind of aborigines and all. So they are slightly different from the what you call, as Manivannan pointed out, that what is the Peruvari, the popular or the predominant South Indian element. So that is, they wanted to differentiate that. Otherwise, people in Delhi would have loved to put the Indian thing only ANI, ASI kind of thing. And this scientist made a slight distinct, I don't know future what it holds, that they wanted to differentiate AASI, which is a very less, probably people like M130, C130, Virmandi, and then Irular, Palangudi and all may be representing. Probably Raj Muttarasan raising his hand. They are the better people to answer. But the fact remains that it's a mixed with the politics. Even AASI introduction was I understood was a very conscious call. And then future science holds that. That is the reason I was applying restriction in while writing this book. I never say that's a very definite finding. It's a kind of, as evidence stands, it looks like. That's what I've been telling. And probably we can listen to Muttarasan and Manivannan. Thank you. Thank you very much for this opportunity. I just want to remark, I agree with Suresh completely. The ASI and ANI is an artificial construct. It has no scientific basis at all, absolutely none. But nevertheless, many of the scholars in the field, such as Suresh and I, are able to decipher from literature what the foundational material is. And I think I just want to bring point two small points. And I think it was not known when Balakrishnan Iyer wrote his book. Yeah. The earliest mitochondrial DNA, Mother India, I like to use that, is M1. We have not found M1 in India, but M2 is the direct derivative of L3, L6, that group that came out of Africa. And the predominant amount of M2 is found in the tribals in South India, in the Nilgiris district. Todas, 75% of them are M2. Koraga, about 50%. Kurumbar, another 45-50%. So for some reason, Nilgiri district, the mountains maybe,
the isolated communities preserve the original mothers of India. And I may point out, Mr. Murmandi is here. CM130 is also found in that same region. And somehow, greater amount of research in that space, more detailed genetic analysis will be very helpful. It has not been done. All we know is Y and M mitochondrial DNA, not entire genomic analysis. Only a little bit of that is available, pieces. The most pivotal paper was published last year, just about 6 months ago, Moorjani's work, which shows the point that Mani pointed out, the gradient of AASI. AASI, எனக்கு பொறுத்தவரை, it is haplogroup C, D, F, and H. They belong to the first Indians. And then the second Indians who came are L, R2, and J2. And third group of Indians are R1A. Simultaneously with them were the D to O people who came from the east. And of course, Suresh has written quite a bit about that particular group of migration. And the R1A and O2, which came about 4,000 years ago or 3,500 years ago, were later people. But I think the key point is the Indus Valley Civilization, which is what Balakrishnan Raya's book is about, was founded by the original haplogroups, I said original Indians, and the people who came from Iran, if you will. Now, it's not, I want to correct the following. It's not uncommon in the archaeological literature, say Iranian farmers, but the genetic evidence of Rakhi Gargil lady shows she was a product of the original Indians, whom we take D1A as proxy from Andaman Islands, and hunter-gatherers from Iran, not farmers from Iran. Archaeologists use the adjective farmer to indicate time, not what their skill set is. Very important. Bronze Age Indians means they were using bronze. That's all. It doesn't mean a particular time. Bronze Age in India is different from Bronze Age in Europe. Europe, it's different from South India. Like Iron Age in India is almost something like 3000 BC, but Iron Age in Eurasia is more like 2000 BC. Very different, right? So the descriptor given by archaeologists is different from what scientists use. I want you to be careful about it. So the bottom line is Mother Indias are the ladies of descendants of Irular, Todars, and Kurumbar. They're all in Nilgiri district, if you will. I'll stop there. Yeah, do you want Anyway, to let me make a quick pitch. If we can instigate detailed genetic research of the tribal people in the Nilgiri district, that'll be very helpful. Although we have some information, but detailed research has not been taken up. And I think the lab in Hyderabad, I think Thangarajan, I think he's fully capable of, to bring home a little point here. The Rakhi Gargil lady, we didn't get her whole genome. We got about 60,000 GNP, SNP, if you will. That's a marker of how detailed we were able to get her genome. On the other hand, now we can do 1 million SNP. So it's almost like 1 million will represent you and I. We got only 62,000. That means it's a sample. It's not a complete picture. And that's because of ancient DNA degrades, we don't get the full information. Now, we have Y and mitochondrial DNA of the tribals, but not the whole genome. That is doing a 1 million SNP. And I think that technology is not very expensive. It's available. I'm sure any lab with couple of $1 million can set this up and do it. I'm sure there are many labs in the USA or in Europe will be able to train people to run this experiment. Anyway, that is my deep request. That absent of information is sort of unable for us to get into the bottom line, if you will. I'll stop there. Let me make a quick comment here. The one striking thing from the book that I got was from the, I think, preface or the introduction, where Balakrishnan quotes a poet. Man doesn't have roots, he has legs, he walks. Brilliant.
When I read that, I said, why are we so terrified of trying to be the rooted person? I am the first one. This land is mine. It is the nature of humanity. All, from the great apes to modern times, we are migrants. When we migrate, we take with ourselves something that is precious to us. It might be our culture, our language, our God, but if needed, we discard all of them to settle wherever we are. That is the nature of humanity. So, people should not, even the powers that be in Delhi or in Tamil Nadu should not be terrified of finding out our origin. The quest should be to find out the truth, and science tells us what it is. Whatever it is, be comfortable, because it doesn't denigrate any of us. Because, yes, as the poet said, we have legs, we walk, we migrated. So what? Of course, that is the nature of it, and we celebrate it. What I got from the book is, when they migrate, what did they carry with them, and how it influenced and developed a civilization. The Sangam Tamil is a fascinating culture. Yes, I am a child of that, but I am nowhere near that. We have, 2000 years. We are very different now. What influences is not the Sangam ethos. That is why it is fascinating to find out what made them that. Yadu Mure Yavarum Keli is not something that will sell today. But it was the founding principle of that civilization. So I was inspired by the book. I read this from, cover to cover, and this is the thing that I carry with me. We always, this is what we always were digging. But Balakrishnan just blew it to pieces in the preface. We have legs, we walk, we migrate. Good. Celebrate it. Okay, that's it. If I may, just a spin on this, the nomadic nature of human being இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு இட்ஸ் நாட் ஒன்லி அ ஃபேக்ட், அதுக்கு இன்னொரு முகம் இருக்கு. நான் வந்து மோயான்னு ஒரு நோபல் லாரெட் இருக்காரு சைனால. இஸ் ஒன்லி நோபல் லாரெட் இன் சைனா லிட்ரேச்சருக்கு. அவருடைய ஒரு நாவல் மொழிபெயர்க்கும் போது இப்போ மணிவண்ணன் சொன்ன அந்த வரிக்கு இன்னொரு கலர் இருக்கு. அந்த கலர்ல ஒருத்த வந்து இன்னொரு கிட்ட போய் கொஞ்சம் பணம் கூட, நான் இன்னொரு ஊருக்கு போறேன் அப்படின்னா, ஏன்டா விட்டுட்டு போறேன், உங்க அம்மாலாம் இங்க இருக்காங்க, எல்லாம் இங்க இருக்காங்க அப்படின் போது, இந்த விட்டுட்டு போறவன் பணம் கேட்க வந்தவன் வந்து சொல்றான், மரம் நகர்ந்தா செத்துரும், மனுஷன் நகரலாம் செத்துருவான். இஃப் யூ டோன்ட் மூவ் யூ வில் டை. ஸோ நமக்கு வந்து நொமேடிக் லைஃப் நடந்ததுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நொமேடிக் லைஃப் வந்து த்ரைவிங்காக யூஸ் பண்ற ஒரு ரேஸ் தான் ஹியூமன் ரேஸ். அதனால நம்மளுடைய மொபிலிட்டி தான் நம்மளோட வளர்ச்சிக்கு காரணம். அந்த மொபிலிட்டியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. வி ஷுட் த்ரைவ் இன் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஸ்பின் இருக்கு. நம்ம அந்த வகையிலையும் இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. Nazir has a question. The presentation was excellent and thoroughly research based. I do not have a question, but rather a suggestion. The point is that the people of the IVC also belong to diverse genetic backgrounds. For example, the IVC populations in present-day Pakistan were related to Iranian farmers and gatherers, whereas further south, this pattern appears to change significantly over time. However, it is important to pay attention to the chronological context of these different DNA populations within the IVC. The presenter has dated their period to around 7,000 years, but there is evidence suggesting their presence as early as 12,000 years ago. Therefore, we should study and analyze the migrations of these human populations within a proper chronological framework. And thanks. Fair enough. Yeah, there is a question in the chat from Nayandara. In my understanding, Kumarigandam is evidence of ancient Tamil civilization. Is this debated still?
Okay, Kumari Kandam is an idea that probably came in early 20th century. The ancient Tamil literature talks about Kumari Kodu, Kumari Nadu. It never, see, Kandam is not a Tamil word. It's a Sanskrit word. Okay. Kandam is Kanda Tundama Vetti Poradhu. It's a small piece. Okay. The concept of Lemuria that was developed earlier by scientists to explain why a certain animal is found in Australia, South India, and Mauritius and Africa. They thought that there is the only way it could be is if all of that were connected by a land bridge. So they imagined an immense continent. They called it Lemuria based on the lemur, that's the animal type. And then science developed the concept of continental drift. Modern science doesn't depend on this immense island. The other thing is that even with the understanding of tsunamis and earthquakes, we know that the energy that is required to sink a continent of the size that is, said to be Lemuria is so immense. And if it happened in historical times, that is within the memory of the earliest Tamil, we should still be seeing the echoes of that. There is none. The energy that is required to sink a continent of that size doesn't exist. Okay, it would have broken up the entire earth. So there was no Lemuria. Science has already discarded it at least 60 years ago. We are still clinging to that. It's possible that there was a Kumari Nila Nietzsche is Jayakaran's concept. Okay, certainly we lost some lands in Kerala, in South India. Pandyans certainly lost some part of their land, and it is possible that Ceylon and mainland India were connected, and even the loss of that land could also be considered part of the ancient Kumari idea. But there is never an immense continent, and the idea that Tamils arose in this Kumari land or Lemuria and populated the rest of the world, and we civilized the rest of the world is a myth. We don't need to cling to that. There is no evidence to that. The DNA analysis very clearly tells us that we are all children of Africa. And that alone tells you out of Africa theory is the only one that science accepts. You cannot both be descended from Africa and also from Lemuria. That science has discarded it. We can cling to it as yet another myth, and that's about it. So I am disappointed that textbooks in Tamil Nadu still teach Lemuria and Kumari Kandam as if it is accepted by science. It is not. It's a myth. I know I'll be attacked for saying that. No, but that is the no. Mani, you are not alone. Don't worry. It's whether we are praised or attacked, we are here to search for the truth and speak the truth. Exactly. I think Suresh had a question. His hand was up and then he put it down. Suresh? இன்னொரு question இருக்குங்க. I think let's give a chance to other people. Go ahead, Bama. Yeah, thank you. அண்மையில் பேசப்பட்ட சிகை கொற்றன் எந்த காலத்தை எந்த இடத்தை சேர்ந்தவர்? பாமா, நான் அதான் ஆன்சர் டைப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டாபிக்ல வருமான்ட்டு இருந்தாலும் வித் பெர்மிஷன் ஆஃப் தி மணி ஐ வில் ஜஸ்ட் only 2 minutes to say that because recently I have written a 5-page article in ஆனந்த விகடன், சிகை குற்றனும் சிந்துவெளி இடப்பெயர்னு. அதுக்காக நிறைய பேருடைய வருத்தத்துக்கு கூட நான் ஆளானேன். ஒன்று திரு அருணன் அவர்களுக்கு இந்த ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிகை கொற்றன்கிறது தமிழில சிகை கொற்றன் வந்தான் பார்த்தான் வந்தனன் கண்டனன் அப்படிங்கிறத அவ்வளோ லாங்கா தமிழி எழுத்துல எழுதியிருக்கிறதுனால அவர் வேற இடத்துல இருந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அநேகமாக தமிழ்நாட்டில் இருந்தால் போயிருப்பார். ஏன்னா அவர் எழுதியிருக்கிறது கைப்பட தமிழில் எழுதியிருக்காரு. தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகிற தமிழி. இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எந்த இடத்தை சேர்ந்தவர் தெரியாது. தமிழ் பேசும் தமிழில் எழுதப்பட்ட இடத்தை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்.
பீரியடு கேட்டிங்கன்னா அது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு, அதாவது ஆஃப்டர் கிரைஸ்ட் 2nd செஞ்சுரியில் தான் அதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த ரோமன் பீரியட்லேருந்து வந்து ஆயிரக்கணக்கான பேர் இதே மாதிரி எழுதிட்டு போயிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இவர் எழுதியிருக்காரு. அதாவது வந்தான் பார்த்தான் அப்படி எழுதுகிற அந்த ரோமன் லத்தீன் மரபம் பார்த்து அது யாரோ ஒரு மொழிபெயர்ப்பாளரோ ஒன்று அவருக்கே படிக்க தெரிஞ்சிருக்கணும், அல்லது கூட இருந்தவர் ஒருத்தர் இந்த மாதிரி ரோமன்ல எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நான் தமிழில் நான் வந்தேன் பார்த்தேன்னு எழுதணும்னு 8 இடத்துல எழுதியிருக்காரு. ஆக இது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆனால் நம்ம என்ன மனசில் வச்சுக்கணும்னா, இந்த மன்னர் வேலி ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லப்படுகிற இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கல்லறைகள் அதுக்கு 1800 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்டது. அப்படின்னா அவ்வளவு பெரிய கல்லறையும் இதையும் கட்டின அந்த 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் கிமு 1800 கட்டின அந்த வேலி ஆஃப் கிங் அந்த கல்லறையில் கட்டினவங்களுக்கும் உரிய மரியாதையை நம்ம செலுத்தணும். நிறைய பேர் வந்து அங்கே போய் வெற்றி கொடியை நாட்டிட்டு வந்துட்டான் அப்படிலாம் எழுதுறதெல்லாம் தவறு. அவன் கிபி 2ஆம் நூற்றாண்டில் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் போய் சிகை கொற்றன் வந்தான் பார்த்தான்னு மீதி ஆயிரக்கணக்கான பேர் எழுதியிருக்கிறதுல இவர் எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து அங்கேருந்து இது சமஸ்கிருத மொழியை பின்பற்றி பிராகிருத மொழியிலையும் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி கரோஷ்டி காந்தாராங்கிற மொழியில் வந்து ஒரே ஒரு இடத்துல கரோஷ்டியில் எழுதப்பட்டிருக்கு. ஆக இது கிபி 2ஆம் நூற்றாண்டு. அவர் அநேகம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதில் இருக்கக்கூடிய சிகைங்கிறதுல வந்து கொற்றன்கிறது வந்து நான் எந்த பொருளுக்குமே எந்த ஒரு பெயருக்குமே நான் மீனிங்கை தேடவே மாட்டேன். கொற்றன் கேட்கும்போது ஏன்னா அதில் வர்ற வல்லின ரகரம் இருக்குல்ல, அந்த ட்ரில் ரா, அந்த ரகரம் வந்து வேற வடமொழியெல்லாம் வராது. அது வந்து அதில் வரக்கூடிய இந்த 2 சுழி நகரம். ஆக இந்த தமிழுக்கே உரிய 2 எழுத்துக்கள் அதில் இருக்கிறதுனால அது தமிழ் சொல்லு அப்படின்னு நம்ம கட்டாயம் சொல்லலாம். கொற்றன், கொற்றவை, கொற்றம், வாலி உன் கொற்றம்லாம் இருக்கு. ஆனால் நான் அந்த மீனிங்குள்ளே நான் போக மாட்டேன். கொற்றன்கிறது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்திருக்கு. நம்முடைய ஏர்லி தமிழ் எபிகிராஃபியில் வருது, புலவருடைய பெயராக வருது கொற்றனார்னு, வேந்தருடைய மன்னருடைய பெயராக வருது. அங்கே தமிழ் சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர் கொற்றன். ஆனால் சிகைங்கிற பெயர் வந்து அவருக்கு வந்து அடைமொழியாக இருக்குது, முன்னோட்டாக இருக்குது. இந்த சிகை வந்து தமிழா வடமொழியான 2 குரூப்பாக 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் வந்து சிகைங்கிறது வந்து ஒருத்தர் வந்து வடமொழின்னு அந்த வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் சிகை திருத்துமிடம் அப்படின்னா சிகைனா முடி அப்படின்னு. இல்லை அப்படி இருக்க முடியாது, சங்க இலக்கியத்தில் 2-3 இடத்துல சிகைன்னு பரிபாடல எல்லாம் வருது, அதை நீ சமஸ்கிருதம்னு விட்டு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி திராவிடனுங்களாம் சேர்ந்து விட்டு கொடுத்துட்டானுங்க. அந்த மாதிரி அதெல்லாம் விட்டு கொடுத்துக்கிறதுக்கு பறிச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை முடியை பிச்சுக்கிற வேண்டிய தேவையும் இல்லை நான் எழுதியிருக்கேன். ஏன்னா சிகை முடிங்கிற சொல்லே வந்து சங்க இலக்கியத்தில் ஏகப்பட்ட இடத்துல 100க்கு மேல இடத்துல முடி பயன்படுத்தப்பட்டிருக்கு. மயிர் அப்படின்னு இருக்கு. சிசர் இருக்குல்ல, நம்ம முடி வெட்டுற சிசரு, அதுக்கு வந்து மயிர் குறைக்கும் கருவினே சங்க இலக்கியத்தில் வருது. அப்போ மயிர் குறைக்கும் கருவியை பற்றி எழுதும் போது எதுக்கு சிகை வந்து மயிருன்னு நம்ம நினைக்க வேண்டிய தேவை இல்லை. பின்னால் வந்து முடியரசெல்லாம். ஆனால் சிகை என்பது சிந்துவெளி பண்பாட்டில் அது ஒரு இடப்பெயர். SIKAI, அது எனக்கு மீனிங் தெரியாது. ஆனால் அது வந்து மத்திய பிரதேசத்தில் வரும்போது SIGAI. இந்த என்டையர் தெற்காசியாவிலேயே இந்த 2 இடத்துல தான் SIKAIங்கிறது ஒரு இடப்பெயர், SIGAIங்கிறது இடப்பெயர். இது 2மே சிந்துவெளியும் தமிழத்தையும் இணைக்கக்கூடிய பகுதியில் இருக்கு. இதை எதோட சேர்த்து பார்க்கணும்னா பிண்டன் கொற்றன்ல வர்ற அங்கே தான் எழுதியிருக்கான். ஓமனில் எழுதியிருக்கிற, எகிப்தில் எழுதியிருக்கிற பிண்டன் கொற்றனில் வர்ற பிண்டன் இடப்பெயராக இருக்கும்போது ஏன் சிகை இடப்பெயராக இருக்கக்கூடாது? அப்போ கொற்கை வஞ்சி, தொண்டி, அதியமான், நெடுமான், பாரி, ஓரி, காரி, பேகன்லாம் இடப்பெயராக இருக்கும்போது ஏன் சிகை இடப்பெயராக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்டிருக்கேன். மற்றபடி அது சிகை வந்து தமிழ், வடமொழி, சமஸ்கிருதங்கிறதுல எனக்கு கவலையே கிடையாது. சிகை என்பது என் மட்டில் ஒரு சிந்துவெளி இடப்பெயர். கொற்றன் என்பவன் சிகை கொற்றன் தமிழ்நாட்டிலிருந்து சென்று கிபி 2ஆம் நூற்றாண்டில் தனது பெயரை பொறித்து வந்திருக்கிறான் என்பதை மகிழ்ச்சிக்குரியது. அங்க போயிட்டாங்கிறதுக்காக அவனை வெற்றி கொடி நாட்டுனா அவனை வந்து ஒரு வணிகம் தொடர்பாக கூட போயிருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து வணிகர்கள் தான் அதிகம் போயிருக்காங்க. இவர் கொற்றன் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து அவன் கொற்றம் நாட்டிட்டு வந்துட்டான், இங்கிருந்து ஒரு முடியரசன் போயிருக்கான்னா கற்பனையா நம்ம நீட்டக்கூடாது. ஏன்னா கொற்றன் வந்து ஒரு புலவருடைய பெயரா இருக்கு, யார் வேணாலும் இருக்கலாம் கொற்றன். இட் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் ஐயா, திரு பாலா ஐயா. ஏன்னாக்கா நம்மளே என்ன பண்ணுவோம்னாக்கா இங்கேருந்து போறோம், எந்த ஒரு பண்ணா தஞ்சாவூர் மாதிரி எப்பயுமே இப்ப நம்ம சொல்றப்ப என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்னாக்க, இப்ப நம்மளே வாஷிங்டன் சிவான்னு ஒருத்தர் இருக்காரு, சிகாகோ சிவான்னு இருக்காரு. ஊரை தான் ஃபர்ஸ்ட் போடுறோம் நம்ம, அப்புறமா பேரை வந்து நம்ம சேர்த்துக்கணும். தஞ்சை மதின்னு சொல்லுவோம் நான் எங்க போனாலும். அது வந்து நம்முடைய வழியா வந்ததுனால இட் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் ஐயா. நன்றி. இல்ல அது கூட இல்ல சார், நீங்க மதி சார் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு கடைசியா இருந்த ஊரு பேரை போடுவாங்க. நமக்கு வந்து டெல்லி கணேஷ்னு ஒரு சினிமா நடிகர் இருந்தாரு,
அவரு இங்க வந்து சினிமாவில் வரக்குனால டெல்லியில இருந்தாரு. கல்கட்டா விஸ்வநாதன் ஒருத்தர் வந்து சினிமாவில் நடிச்சாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இங்க சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னால கல்கத்தாவில் இருந்தாரு. அதனால கல்கத்தா விஸ்வநாதன், டெல்லி கணேஷ். கடைசியா எந்த ஒரு என்னுடைய நண்பர் எனக்கு தெரிஞ்சவர் தான், ஒரிசால என் கூட எல்லாம் இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாரு. இந்த தமிழ் தொன்மங்கள் குமரி கண்டங்கள்லாம் நிறைய பேசுவார், ஒரிசா பாலுன்னு. அவருக்கும் ஒரிசாவுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு 10 வருஷம் அங்கே இருந்தார். நான் 40 வருஷம் அங்கே இருந்திருக்கேன். நம்ம இருக்கேன் அங்கே. அவரை வந்து அங்கேருந்து வந்ததுனால தன்னுடைய பேரை வந்து ஒரிசா பாலுன்னு வச்சுக்கிட்டார். அதே மாதிரி வாஷிங்டன் சிவா என்ன பண்ணுறாரு, அவர் வாஷிங்டனில் இருக்கிறாரு. ஸோ 2 வகையான பீப்புளை நான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற இடத்த தன்னுடைய பேரோட சேர்த்து போட்டுக்கிறவங்க, கடைசியாக இருந்த இடத்த தன்னுடைய பேரோட போட்டுக்கிறவங்க. நான் பெரும்பாலும் வந்து அந்த கடைசியாக இருந்த இடத்த சொல்கிறவங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% சர்நேம் இருக்குது பார்த்தீங்களா, வடநாட்டில் இருக்கக்கூடிய சர்நேம் எல்லாம் தொகுத்து நான் கம்ப்யூட்டரைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். 80% இடப்பெயர் தான். அது மிஸ்ராவாக இருக்கட்டும், அது சாவ்லாவாக இருக்கட்டும், டண்டனாக இருக்கட்டும், அது எல்லாமே இடப்பெயர் தான். ஜேனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இடப்பெயரில் சர்நேம் குடும்ப பெயரில் 80% இடப்பெயர் தான். டாட்டா, பிர்லா, நாரிமன் வந்து இடப்பெயர். டாட்டாவும் இடப்பெயர் தான். மதுரை கூலவாணிகன் சீத்தலை பேர்லயே மதுரையில தான் ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவன் கண்டிப்பா தன்னுடைய முதல்ல அது அந்த காலத்து ஜிப் கோட் இன்னும் நடந்துட்டு இருக்குது. ஐபி அட்ரஸ்ங்க எங்களுக்கு, டாட்டா டெசிமல் சிஸ்டம் மாதிரி. இவர் அவங்களோட அப்படியே முடிச்சிடலாம். ஜெயாவோட கடைசி எடுத்துக்கலாம். அடிஷனல் கேள்வி இருந்தா வாட்ஸ்அப்ல தொடருவோம் நம்ம உரையாடல். கேள்வி இல்லைங்க, வந்து ஒரு இதுதான், கருத்து தான். ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய உரை. எப்படி உரைகள் இங்க வருதுன்னு பார்க்கணும்னு முக்கியமா நான் நினைச்சேன். இது ஒரு நல்ல புரிதல், நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. முக்கியமா அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு, அது ரொம்ப அருமையா நீங்க போட்டிருந்தீங்க. குழப்பாம தெளிவா புரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை கொஞ்ச நேரம் பார்த்தாலே இந்த ஜெனட்டிக் எப்படி வந்திருக்கு அது எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. இது இந்த குமரி கண்டத்துலதான் நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற அந்த இது இங்கே நிறைய விவாதிச்சு அது இல்லைன்னு நிறுவப்பட்டுருச்சு அறிவியல் மூலமாக அப்படிங்கிறத நல்லா விவரிச்சு சொன்னீங்க. நான் அமெரிக்கால 1970களில் வந்த ஒரு ஜியாலஜிஸ்ட் ஒருத்தவங்க, தமிழ், அவங்க டாலஸ்ல இருக்காங்க, டாக்டர் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்களோட நான் பழகிருக்கேன் நிறையா. அவங்க அண்டர் வாட்டர்ல இருக்கிற பாறைகள், வல்கேனோ, இது எல்லாமே ரிசர்ச் பண்றவங்க. அவங்க எங்க தமிழ் ஸ்கூல் ஆண்டு விழாக்கு வந்திருந்தப்போ தெளிவா சொல்லிட்டாங்க, குமரி கண்டம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, ஆனா அதை தமிழ் உலகத்துல அதை சொல்லவே முடியாது, சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத. அதனால அவங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும், சில நேரத்துல ஆய்வை கூட நம்ம உண்மையை முழுசா சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்க தமிழ் ஸ்கூல் ஆண்டு விழாக்கு வந்து பேசினப்போ அவங்க சொன்னாங்க. அதையும் இங்க நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி, அருமையாக இருந்தது உரை. ஐ வாண்ட் டு ஆட், ஜெயா மாறனுடைய உரை நான் ஒன்று சமீபத்தில் கேட்டேன். அவங்க இப்போ எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் புத்தகத்தை நம்ம பேசுகிறோமோ, இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றியே வந்துருச்சு. நெடுமாறன் வந்து ஒரு 167 பக்கத்தில் எழுதியிருக்காரு. இன்னைக்கு இவங்க சுமித்ரா சத்தியமூர்த்தி இதில் இருந்தாங்க, அந்த குரூப்பில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த 17 சாப்டரையும் தனியாக ஜீவானாவா அந்த கலைக்கூடத்தில் பேசிட்டாங்க. இப்போ ஜெயாமாறனும் வந்து அவங்களுடைய ஒரு அமெரிக்க அமைப்புலையும் பேசுகிறாங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து தொடர்ந்து பேசப்படுது அப்படிங்கிறதான் என்னை மாதிரி ஒரு ஃபுல் டைம் ஸ்காலராக இல்லாத, ஒரு அகாடமிக் ஃபீல்டில் இல்லாத, ஒரு பேஷனாக மட்டும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய, ஒரு ஃபுல் டைம் வேற ஒரு ஜாபில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு எழுதின ஒரு புத்தகத்தை இதை விடவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேற எது இருக்க முடியாது. மிக்க நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சுபத்ரா, நீங்க தேங்க்ஸ் லாட். நன்றி பாலையா, ரொம்ப நன்றி. நீங்க வந்தது ரொம்ப நன்றி. நீங்க தான் வந்து ஸ்பியர் ஹெட் பண்ணி கொண்டு போனீங்க கலந்துரையாடல் எல்லாத்தையுமே. ரொம்ப 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 நன்றி. ஆமா, அதனாலதான் அருமையான தகவல்கள் வெளிவர முடிஞ்சிச்சு. நல்ல கேள்விகளும் அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிச்சு. சிகை கொற்றன் பத்தி எல்லாம் நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. மணிவண்ணனுடைய பிரசன்டேஷன் வந்து இஸ் a மாடல் பிரசன்டேஷன். I will take a copy. பாமா, I will take a copy from you. அடுத்த வாரம் திருமதி ஜெயா மாறனின் பேச்சு. அடுத்த இன்னொரு சுவையான ஒரு அடுத்த அத்தியாயம், வெண்கல காலம், உலகின் பண்டைய பண்பாடுகள்.
அதை பற்றி அவங்க பேச போறாங்க. மிக சுவையான ஒரு பேச்சா இருக்குன்றதுல ஒரு ஐயமும் இல்லை. அதனால அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நன்றியுரை. பாமா, வாங்க பாமா. நன்றி. இன்னைக்கு வந்து இந்த புக்கு வந்து ஏற்கனவே நம்ம படிச்ச புக்கு, ஆனாலும் இதுக்கு இடையில வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குழுமத்துல வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கத்துக்கிட்டதை வச்சு வந்து இந்த புக்கை திருப்பி வாசிக்கும் போது ஒரு புதிய பார்வை கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு தொடரை வந்து ஆரம்பிச்சோம். அதோட முதல் உரையா வந்து மணிவண்ணன் ஐயா நல்ல வகையில தொடங்கி வச்சிருக்காரு. நிறைய கலந்துரையாடல்களை வந்து கொண்டு வந்தாரு. அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு உரையும், இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடலுக்கு ஆன உரையும் அவர் வந்து வழங்கினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அது மாதிரி நூலாசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா, எல்லாருக்கும் முன்னாடி அவரோட பேரை போட்டுக்கிட்டாரு பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது வந்து அந்த ஆர்வம் வந்து அவர் வந்து 30 வருஷம்ல இனி வரும் வருஷத்துலயும் வந்து அவரை பார்த்து நம்ம வந்து தேனியை பார்த்து சுறுசுறுப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரி இனி வந்து பாலா ஐயாவை பார்த்து கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து அந்த சிந்தனை, தொடர்ந்து அந்த செயல் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு உத்வேகம் வந்து ஐயாட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அதே மாதிரி வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கட்டாயமா வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இவ்வளோ நல்ல கலந்துரையாடல் அமைஞ்சிருக்காது. அவங்க பொறுமையா கேள்வி கேட்டதும் அது மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்திருக்காங்க. 37 பேர் கடைசி வரைக்கும் இருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் முக்கியமா விருமாண்டி பத்தி நான் மத்தியானம் போஸ்ட் அனுப்பிச்சேன், கட்டாயம் வந்துருங்க அப்படின்னு. அவர் MC130 CM 130 அவர் வந்துகிட்டதுக்கு, அவர் வந்து கலந்துகிட்டு அவரும் ஒரு சின்ன உரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை தயார்படுத்துறதுக்கு வந்து எப்பயுமே இப்ப குழுவா இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து ஸ்ரீதேவி தான் இந்த ஃபிளையரை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸ்ரீதேவிக்கு நன்றி. இதோட யூடியூப் சம்பந்தமான எல்லா வேலைகளையும் நாகராஜன் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் மிக்க நன்றி. அருமையா கோர்த்து வழங்கிய சுபத்ரா அவங்களுக்கும் நன்றி. இதுல நிறைய பேரு யாருக்கு எது வந்து இவங்க தான் வந்து உதவி பண்ணாங்க, அவங்க உதவி பண்ணலாம், அந்த மாதிரி யாரையும் சொல்ல முடியாது. எப்பயுமே உறுதுணையா இருக்கிற மணி ஐயா, அரசு ஐயா, முத்தரசன் ஐயா அவங்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் இதே சனிக்கிழமை 9 மணிக்கு நம்ம ஜெயாமாறன் பேச இருக்காங்க. எல்லாரும் அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நன்றி.